இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா, அது என்ன ப்ராடக்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அத நான் சொல்ல மாட்டேன். நீங்க இத பார்த்தாலும் உங்களால டக்குன்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இத பார்த்துட்டு எத்தன பேர் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஒண்ணுமே புரியலல்ல. எதுக்கு உடைக்கிறாங்க? எதுக்கு கிழிக்கிறாங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில குடுத்தாங்க பாரு ஒரு ட்விஸ்ட்டு. இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இந்த ப்ராடக்ட்டுக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு புரியல. ஒரு ஜூஸ் பாட்டில் அத குடிக்கிறதுக்கு இவ்வளோவெல்லாம் உடைக்கணுமா? என்ன எனக்கு புரியல. இந்த கிரியேட்டிவிட்டியில தீய வைக்க. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவிட்டின்னு தெரியல. பட் எத்தனை பேர் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த பாட்டிலை பார்க்கறதுக்கு முன்னாடியே கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜீனியஸ். பட் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்க்கும் இந்த ஒரு பாட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்தது.